கொடை வேணுமாமா? வேண்டாந்தே, ஏற்கனவே நல்லா நனைஞ்சாச்சு. சரிம்மா, பார்த்து போங்க. தெருவாவளும் ஒரே தண்ணியா கிடைக்கும். மழையில இப்படி நனைஞ்சிட்டு வரியே, ஒரு கரையில ஒதுங்கி நின்றுக்கலாம்ல. காலேஜ்ல இருந்து வரும்போதே நனைஞ்சிட்டமே. ஆமாமா, நானும் ஸ்கூல்ல இருந்து வரும்போதே நனைஞ்சிட்டேன். இம்மா நானே குளிருவோமா. அந்த ட்ரம்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்க மக்களே, ஆளுக்கு 2 ஜக்கு ஊத்துங்க. ஊத்திட்டு துணியை கொண்டு வந்து அம்மட தாங்க, கையோடி துவைச்சிரியே. ஆட்டுமே எம்மா, நானும் குளிக்க மாட்டேன். நானே குளிருவு. எடி நல்லா நனைஞ்சிட்டால, ஒரு 2 ஜக்கு ஊத்து, சாலி பிடிச்சுக்கடா. நானும் குளிக்க மாட்டேன். செவட்ட பேத்துருவேன். குளிக்காம வீட்டுக்குள்ள படைக்கு. குளிக்கன்னா என்ன வறுத்து வருது பிள்ளை. என்ன குளிருமா? இந்த குளிருக்குள்ள அம்மா குளிக்க சொல்லியா? இவ்வளவு நனைஞ்ச பிறகு குளிக்கிறது கொண்டு மாச்சலாடி. உன் வேலையை பார்த்துட்டு இருனே. ஊத்தனாரி, இந்த மலைக்குள்ளேயே குளிக்க மாட்டேக்கா. நீலாம் என்னைக்குதான் நீ நல்லா நடிக்கிறதுக்காண்டி குளிப்பா. நான் அப்படியா? ஆமா, நடிக்கிறதுக்காண்டி தான் குளிக்காத. ஊத்தனாரி, குளிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்லாம் சொல்லியா? நீனா இனி மலையில நனையாத மக்கா. முண்டெடுத்து நல்ல தலையை தோத்து. சரிம்மா. ஏம்மா, நீ எவ்வளவு நேரமா மலையில நனைஞ்சு துணியை துவச்சிட்டு இருக்காம? உனக்கெல்லாம் குளிராதா? எனக்கெல்லாம் குளிராது மக்கா. நான் கல்லு. எனக்கு குளிரு, காத்து, பனி, வெயில் எதுவுமே தெரியாது மக்கா. நான் ஒரு கல்லு. சும்மா தான் கேட்டேன். அதான் சொன்னோம்லாட்டி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏமா, வேறையும் பார்க்கலையா? நான் நடிக்கிறதுக்காண்டி தான் குளிக்கனாம. ஆமா, நீ நடிக்கிறதுக்காண்டி தான் குளிக்க. குளிச்சா நல்ல கலர் ஆயிரும். பவுடர் எல்லாம் போட்டு மின்னுக்கலாம்னா நீ குளிக்க. ஏடி, இவ்வளவு வாய்கிலேயே பேசியலாட்டி ஒரு நாளாவது நீ சொல்லாம குளிச்சிருப்பிய? மழை நேரம்லாம குளிரும். வெயில் நேரத்துல நீ அப்படித்தானே இருக்கா? 10 நாள் ஆனாலும் நான் சொல்லாம நீ குளிக்க முடியாட்டி எனக்கு தெரியும். நாத்தம் பிடிச்சவா. எம்மா, தேவலாம நக்கலா சிரிக்க. வேற நான் அடிச்சு விடுவேன் பாத்துக்க. குளிக்காம இருந்தா எல்லாரும் இப்படிதான் நக்கல் அடிப்பாவ. இப்படிதான் இப்படிலாம் 10 நாள் 15 நாள் குளிக்காம இருக்காங்களோ. நம்மளால ஒரு நாள் கூட குளிக்காம இருக்க முடியாது. ஒன்னால குளிக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதுல, அதே மாதிரி எனக்கு குளிச்சிட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஏம்மா, எப்படி சொல்லியான்னு பாத்தியா? அதான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆமா, ஒன்ன நான் குளிக்காம இருன்னு சொன்னா நீ கேப்பியா? அதே மாதிரி தான் நானும். குளினி நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன். எனக்கா தோணிச்சுன்னா நான் குளிப்பேன். எங்க உள்ள பாண்டையம்மா இங்க வந்து பிறந்திருக்கா. குளிக்கிறதுக்கு என்ன வறுத்து வருவு பிள்ளை. பாண்டை வரட்ட போ வரட்ட. சொன்னியே குளிக்காத சொன்னியே, நத்தம் பிடிச்ச சொன்னியே. பரட்ட பரட்ட மினிக்கி பரட்ட, தலையெல்லாம் செம்பட்ட. சொன்னியா 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 பரட்ட பரட்ட சொன்னியா 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 சரட்டியா செம்பட்ட பரட்ட சரட்ட. போனியா சானியா பிச்சை எடுக்க போனியா? ராணியக்கா, நான் 5 குடம் வச்சிட்டேன். அடுத்து நீங்க தான். வாரே லட்சுமி, என் குடத்தை தூக்கி பைப்ல வை. சரிக்கா. சின்ன பண்ணா, லட்சுமி அக்கலை பத்தியா? நம்ம இருக்கறனால 5 குடம் பிடிச்ச உடனே ராணியக்கலை கூடியவ. இல்லைன்னு என் கூட 2 குடம் பிடிச்சிருப்பாவ. அப்படியாக்கு? ஆமா, கேட்டு போறான். லட்சுமி அக்கா, கூட 2 குடம் பிடிச்சிட்டு ராணியக்கலை கூட்டிருக்கலாம்ல? ஏன் ஒரு வருஷத்துக்கு 5 குடம் தானே? ஆமாக்கு, ஆனா நீங்க 7 குடம் பிடிச்சிட்டு தானே 5 குடம்னு சொல்லுவியே. உங்களை மாதிரி கள்ள தண்ணி பிடிக்க ஆளு நான் கிடையாதுன்னு. நீங்க இவ்வளவு பேர் தண்ணி பிடிச்சீல, நான் எப்ப பாத்து வந்து நின்னேனா? நான் பிடிக்கும் போது மட்டும் இப்படி வரிசையா வந்து நிக்கிறியா? ஏங்க, நாங்கெல்லாம் 5 குடம் பிடிச்சிட்டு கரெக்டா தூர போயிருவோம். நீங்க அப்படி கிடையாதுல்ல. சுத்தி இத்தனை பேர் நிக்கும் போதே 7 குடத்தை 5 குடம் பிய.
நாங்க யாரும் இல்லைன்னு வைங்களா, தண்ணி போறது வரைக்கும் உங்களுக்கு 5 குடம் தான். ஆமா 5 குடம் பிடிச்சவ நல்லா உடுவா. வசந்திக்கு என்னக்கு சண்டை போடுவான்னு பார்த்தா திரும்பிட்டாவ. உண்மையிலேயே அப்படிதான் பிடிப்பாவளு. ஆமா அவ வீட்டுல அவ்வளவு மாடு கிடக்கல, தண்ணிக்கு இப்படி பிடிச்சாதானே முடியும். ஏக்க சொல்லுங்க, அவில பார்த்தா கள்ள தண்ணி எடுக்க ஆள் மாதிரியா இருக்கு. தண்ணி விஷயத்துல நீ லட்சுமி அக்கால நம்பாத, பயங்கர ஆளு. லட்சுமி ராணிக்கு உங்க குடம் தான் வச்சிருக்கங்க. சரிம்மா. லட்சுமி அக்கா குடம் வேணுமா? வேண்டாம், நல்லா கொண்டு போங்க, சளி பிடிச்சிடாம. அதெல்லாம் என் உடம்பு கொண்டு செய்யாது. அப்ப எங்க தலையில சாக்கு போட்டிருக்குறியே? அது தலை நனையாம இருக்க போட்டிருக்க அவக்கு. அப்ப தானே தலையில அடிச்சிருக்க டை கரையாம இருக்கும். சின்ன பொண்ணு லட்சுமி அக்கால பத்தின உண்மையை சொன்னோன்னு வையா, ஒண்ணுமே சொல்ல மாட்டாவ, சத்தம் கட்டாம போவ. சின்ன பொண்ணு குடம் நிறைஞ்சிட்டுனா கொஞ்சம் மாத்தி வைப்பியம்மா. சரிக்கு. வசந்தியக்கு லட்சுமி அக்கா வருஷம் வரும்போது ஒளிஞ்சு நிப்போமா, அவைய உண்மை சொல்லி எவ்வளோ போய் சொல்லி எவ்வளோன்னு பார்ப்போம். ஏனி இன்னைக்கு நம்ம ஏதாவது செஞ்சோன்னு வையா கண்டுபிடிச்சிருவாவ. இப்போ இந்த தலையில அடிச்சிருக்கிறது டையா இல்லைன்னா ஒரிஜினல் முடியான்னு பாரு. கொன்னே போடுவாவுக்கு. சும்மா பாரு, நான் வாரவ. லட்சுமி அக்கா நாங்களாம் மலையில குளிக்க போறோம், வரியலா? நான் வரலம்மா. சும்மா வாங்கக்க, ஜாலியா குளிப்போம். ஏக்க வாங்கக்க, ஜாலியா குளிப்போங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, உன வேலை வெட்டி கிடையாது, ஆட்டம் போடுவா. நாங்க அப்படியா இழுத்துட்டு கிடந்தா யாரு பாப்பா? மலையில நனைஞ்சா ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னியலாக்க, வேற எங்க இப்ப இப்படி சொல்றிய? தலையில இருக்க டை எல்லாம் கரைஞ்சிரும் தானே. சும்மா டைங்கிறத யாசி புடுவேன் பாத்துக்க. சரி டை அடிக்கல, அப்ப தலையில இருக்க சாக்க ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு நில்லுங்க பாப்போம். போதுமா? என்ன கொஞ்ச நேரம் நில்லுங்க. அப்படிலாம் உன் பேச்ச கேட்டு நிக்க முடியாது. சரி அப்ப ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்துங்களா பாப்போம். என்னக்கு சொன்னதெல்லாம் செய்யாவ? அப்ப லட்சுமி அக்கா டை அடிச்சிருக்கான்னு அர்த்தம். நீ இப்ப டை அடிக்கலன்னு வையா, உன் வேலையை பார்த்துட்டு போனி அப்பமே குடத்தை போட்டு பேர்ப்பவ. அப்படி சொல்றீல? ஆமா, இல்லன்னா நம்மகிட்ட இவ்வளவு நேரம் நின்று கதவுடி ஆள. ஆமா பத்திலக்கு, நீ இப்ப சரி கட்டிய. போதுமா? எப்படி ஊத்துனாலும் தெரியாதுக்கு. இதுல நல்ல முங்கி எலும்பு அப்பதான் தெரியும். என்ன லட்சுமி இது? லட்சுமி அக்கான்னு சொல்லாங்க. தாய் கலவி, தாய் கலவி, தாய் கலவி. லட்சுமி அக்கா எக்கா எக்க ஒரே ஒரு டவுட்டுக்க. எக்க நீங்க எல்லாரும் முழிக்கிறதுக்கு முன்ன டை அடிப்பியலா இல்ல எல்லாரும் உறங்குன பிறகு டை அடிப்பியலா? மாட்டிக்கிட்டே